ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் விஷுவல் ஸ்டுடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நேச்சர் லவர்ஸ்க்காக ஒரு படம் தான். இதெல்லாம் நேச்சர் லவர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 2010 அனிமேஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஹவு டு ட்ரெயின் எ ட்ராகன். ட்ரீம் ஒர்க்ஸோட ஒரு பெஸ்ட்டு படம்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட அப்படி ஒரு படத்துக்கு 3 பாட்டு இருக்குது. ஸோ அது லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஹவு டு ட்ரெயின் எ ட்ராகன் 2025 நியூவாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நிறையா நேச்சர் லவர்ஸ்க்கெலாம் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இந்த படமே சுற்றுமுற்றி பார்த்தா நீங்கள் வந்து ஒரு நேச்சர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து நிறையா ட்ராப்ஸ் எல்லாம் வச்சுருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன மாதிரி ட்ராப்ஸ் அப்படின்னு காட்டிங்கன்னா, ஒரு ஆடு, அந்த ஆடையே ஒரு ட்ராப் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எதுக்குடா வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இடத்த காட்டுறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த மாதிரி ட்ராப் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா யாரோ ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அதுவும் சுருட்டிட்டு அங்கே பெல் அடிக்குது. எல்லோரும் வந்து அப்படியே எழுந்துச்சு எதையோ பார்த்து ஓடுறானுங்க. எதையோ பார்த்து ஓடல, அது பிடிக்கிறதுக்காக ஓடுறானுங்க. ஸோ அப்படியே பார்த்தா அதெல்லாம் பார்த்தா ஒரு ட்ராகன். ஸோ அந்த ட்ராகனை பிடிக்காத தான் இந்த மாதிரி அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. ஸோ ஹிக்கப் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் தான் ஹிக்கப்பு. ஸோ இவன் தான் வந்து எல்லா ட்ராகனையும் பிடிக்கான். இவங்க எல்லோரும் வந்து வைக்கிங்ஸும் சொல்லலாம். ஸோ வைக்கிங்ஸ் எல்லாருமே ட்ராகன்ஸை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வெறியில் இருக்கானுங்க. ஏன்னா ட்ராகன்ஸ்லாம் வந்து இவங்க சாப்பாடை திருடிட்டு போகுது, இவங்களெல்லாம் கொல்றதுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் எல்லோரும் அடிக்கிறதுக்கு வராங்க. ஸோ இந்த ஹிக்கப் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ ஹிக்கப் வந்து அப்படியே வெளில ஓடி வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை வந்து பிடிச்சி ஒருத்தன் வந்து இழுக்கிறான். ஏதோ ஒரு தாடி வச்சான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹிக்கப்போட அப்பா. ஸோ ஹிக்கப்போட அப்பா வந்து இந்த மாதிரி, ஏப்பா நீயெல்லாம் எதுக்கு வெளில வந்திருக்க, நீலாம் பச்சை புள்ள, நீலாம் இங்கே வரக்கூடாது, சரி வந்ததும் வந்துட்ட, எல்லாருக்கும் வெப்பன்ஸு அதெல்லாம் எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ அந்த யார் அவர் அப்படின்னு பார்த்தா அவர் பேர் காபர். ஸோ காபர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த ஊருக்கே வந்து வெப்பன்ஸ் அவங்களாம் சப்ளை பண்ணுறவங்க. ஸோ இருப்பா, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் கிழிக்க தேவையில்ல, முதல்ல எல்லாருக்கும் வெப்பன்ஸை போய் சப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருக்கும் சீக்கிரம் எடுத்துக்கூட்டு, நான் எத்தனை நேரம் தான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, வெயிட் அ மினிட் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானே. ஸோ எவனும் போய்ட்டு எடுத்து கொடுக்குறான். அப்படியே எடுத்து கொடுத்துட்டு, நான் இந்த ஊருக்கு நான் யாருன்னு கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து, ஏன்னாப்பா இப்படி கோலையாக இருக்காங்க, சீக்கிரம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம், இதை பாரு, நீங்கள் எத்தனை ட்ராகன் பார்த்தீங்கன்னு பார்த்தா, நாங்கள் கணக்கு பண்ணபடி ஒரு 5 வகையான ட்ராகனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த நெருப்பு கக்கிற ட்ராகன் எல்லாமே நெருப்பு கக்குது. ஸோ அப்படிப்பட்ட ட்ராகன்ஸ்லாம் எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டுறாரு. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் நான் வச்சுருக்க வெப்பன்ஸை வச்சு அந்த ட்ராகன்ஸை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும்போது பார்த்தா இங்கே இருக்கிற ஆளுங்களே போட்டுட்டா. இல்லை, அந்த வெப்பனை உள்ளே வை, நீ எங்கள் ஆளுங்களே போட்டு தள்ளிடுவ போல, முதல்ல நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுத்து அதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துட்றான். அப்போ வந்து காபர் வந்து, ஒழுங்காக இந்த வீட்லேயே இரு, எங்கேயும் வெளிலலாம் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனும் அந்த கட்டியை அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ காபர் வந்து இந்த மாதிரி, காபருக்கே தெரியாமல் இந்த மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு ரேரான ஒரு இதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ரேரான ட்ராகன் அப்படி என்னென்னா நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் ஃபியூரி தான் ரொம்பவே ரேரான ட்ராகன். ஸோ அந்த நைட் ஃபியூரியை கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் குறி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நைட் ஃபியூரியும் பறந்துக்கிட்டு இருக்க வானத்தில். ஸோ அப்படி பறந்துக்கிட்டு இருக்கும்போது ரேரான ட்ராகனை பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதில் இருக்க அந்த சங்கிலியை தூக்கி போடுறான். ஸோ அதுவும் போய் அந்த நைட் ஃபியூரியோட வாழை பிடிச்சி சுரட்டி அப்படியே கீழே விட்டுருது. அப்படி தான் தெரியுது. ஸோ அப்படியே வந்து அவனும் வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சந்தோஷத்தில் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனை ஒரு ட்ராகன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு. ஸோ இந்த ட்ராகனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ராகன் நெருப்பு கக்கும். ஸோ இந்த ட்ராகன் தான் ஒரு முக்கியமான ட்ராகன்னு சொல்லுவேன். ஸோ அவனும் வந்து, டேய் பையா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனுக்கு ஒரு அடியை கொடுத்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறான். இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராகனால் மொத்த ஊருக்கு சேதாரம் ஆகிடுது. ஏன்டா டேய், நான் ஒன்று என்ன சொன்னேன், உள்ளே தானே உட்கார சொன்னேன், எதுக்குடா வெளில வந்து இந்த ட்ராகனுக்குள்ளெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நீ ஒரு பச்சை புள்ள, உன்னால் இந்த ஊரை சேதாரம் ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு காபர் கூட தள்ளி விட்டுறாரு.
ஹீரோக்கும் ஒரே வந்து இந்த மாதிரி அசிங்கமாக போச்சு. இந்த மாதிரி ஏன் அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் அவனுக்கு அசிங்கமாக போயிடுது. ஏன்டா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே செம்ம கடுப்பாக திட்டு போயிடுறாரு. நான் அப்படிலாம் பண்ணலப்பா, நான் மிஷின்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, ஒழுங்காக வீட்டில் போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காபரை கூப்பிட்டு, டே காபரே, இவன் வெள்ளம் வந்தால் உன்னை டூபராக்கிட்டேன், ஒழுங்காக போயிட்டு இவன் நான் வந்து வீட்டில் விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் அவனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. ஸோ இங்கே 2 பேர் இருக்காங்களே, இவங்க தான் அக்கா தம்பிங்க. ஸோ அக்கா தம்பிங்கன்னா கூப்பிட்டுருனா. அப்புறம் இங்கே நிக் அப்படின்னு போயிருக்கான். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயினி, ஸோ இங்கே கட்டிக்கிட்டு இருக்காள, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயினி. ஸோ ஹீரோயினி வந்து அப்படியே சொல்லிட்டு அவன் முன்னாடியே அசிங்கப்படுத்தி போயிடுறா. அப்போ வந்து ஆக்சுவலி அந்த பொண்ணு அந்த பழைய படத்தில் எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துலலாம் செம்ம கடுன்னு இருப்பா. ஆனால் இந்த படத்தை மட்டும் எதுக்கு ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ வந்து இந்த மாதிரி அவனும் எங்கேயும் போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான் காபரு. ஸோ அப்போ வந்து இவனும் அப்படியே இருக்கும்போது, சரி நான் அவனை அந்த நைட் ஃபியூரி எங்கேயாவது விழுந்திருக்கோம், அவனை போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு தேடுறதுக்காக அப்படியே போகிறான். இந்த இடத்துல எல்லோரும் மீட்டிங் போட்டுருக்காங்க, எங்கடா இருக்கா, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிராகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோன்னா டிராகன் எல்லாத்தையும் மொத்தமாக அடித்து நம்ம ஊருக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி படத்தில் விஜய் மாதிரியாக வந்து இந்த மாதிரி ஓவராக வந்து அப்படியே பிளான் போட்டுட்டு இருப்பார். நம்மளாலலாம் பிடிக்க முடியுமா, நம்மளால் கண்டிப்பாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம், அவங்க இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் மொத்தத்தையும் அழித்து நம்ம ஊருக்கு பிரச்சனை வராமல் பண்ணுறது தான் ஏன் பிளானு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ அப்புறம் எல்லோரும் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்குனால போவோமா அப்படின்னு சொல்லும்போது போவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து சபை முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ காபர்கிட்ட போயிட்டு, நம்ம வருங்கால வைக்கிங்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்காக நானும் வந்து இந்த மாதிரி வருங்கால வைக்கிங்ஸான சின்ன பசங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், ட்ராகன்ஸ்லாம் அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்மக்கிட்ட தான் நிறையா ட்ராகன்ஸை பிடிச்சி வச்சுருக்கோமே, அதை வச்சு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காபர்கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ தான் அடுத்த சீட்டே கட் பண்ணி காட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காபர் அவர் வந்து கதவை தந்துட்டு போகிறாரு. அப்புறம் வந்து இந்த அடுத்த சீனே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனுக்கு டேரெக்ஷன் தெரியறதுனால டேரெக்ஷன் அப்படி இப்படி வரைஞ்சிட்டு போகிறான். ஸோ அப்போ தான் டேரெக்ஷன் தெரியும்ட்டு. ஸோ அப்படியே அவன் வரைஞ்சிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கட்டையை பார்க்குறான். அந்த கட்டை உடஞ்சி கிடக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய டிராகன் அது படுத்து கிடக்குது. கருப்பு கலரில் அப்படியே நிற்குது. அதுதான் நைட் ஃபியூரி அப்படின்னு தெரியுது எல்லாருக்கும். ஸோ அந்த நைட் ஃபியூரியை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான். அப்படியே கத்தி எடுத்து குத்தலான்னு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட் ஃபியூரியும் அப்படியே அவன் ஒரு கோஷமான பார்வையை பார்க்குது. என்னை குத்துறியா, குத்து பார்ப்போம், குத்துறா பார்ப்போம், குத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பார்க்க போகுது. சரி என்னை குத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கண்ணை முடிக்கும் போதே, இல்லை வேணாம், என்னால் குத்த முடியாது, அதை குத்திட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே கண்ணை முடித்த போது, இல்லை நான் குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உடஞ்சி போய் நிற்கும்போது அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ அவன் கட்டி வச்ச அந்த கயிறெல்லாம் அவுக்குறான். அந்த சங்கிலி அதை அவுத்தோடனே அப்படியே பிச்சுக்கிட்டு அவன் கோஷமாக வந்து நிற்கும்போதே, என்ன இது பண்ணாத, நான் உனக்கு காப்பாற்ற வேண்டாம், நான் அவனை காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதறி அழுவ வரும்போதே சரின்னு இவரும் பறந்து போகிறான். ஆனால் அந்த நைட் ஃபியூரி அப்படியே விழுந்துருது தொபக்கடின்னு. ஏன்னு பார்த்தா அதோட ரக்கம் ஒன்று பிரிஞ்சிச்சு. ஸோ ஒரே ஒரு ரெக்கை தான் இருக்குது, ஐ மீன் அந்த வால் ரெக்கை. ஸோ அது பிரிஞ்சதுனால இந்த மாதிரி அவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படின்னு அவன் வீட்டுக்கு போகிறான். அப்படியே போகும்போது, நீங்கள் எதுக்குப்பா இப்படி ட்ராகனை தான் வேட்டையாடி இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு வேட்டையாடணும், ட்ராகன்ஸ் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லடா, ட்ரைனிங் எடுறா லூசு போயில அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. நான் சொன்னால் எப்படி தான் கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் மனசில் யோசிக்கிறான். நீங்கள் ட்ராகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ராகன்ஸ் ரொம்ப ஆபத்தானவங்க கிடையாது, நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ண பார்க்குறான். ஆனால் வந்து இல்லை நம்ம வைக்கிங்ஸ் இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வசனம் சொல்கிறான். டேய், இப்படிப்பட்ட வசனத்தில் வச்சுருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு கோடாரி கொடுத்து போகிறாங்க. ஸோ இந்த காலில் வந்து காட்டுறாங்க. ஸோ காலில் வந்து ஓகே
இப்போ ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ட்ராகனாக விடுவேன். யார் அதில் நிறைய ட்ராகன்ஸ் அடித்து போடுறானுங்களோ அவங்க தான் உண்மையான வைக்கிங்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹிக்கப்பும் இருக்கான். ஸோ ஹிக்கப்பும் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹிக்கப்பே நீ எல்லாம் எப்பட்றா இங்கே வந்த டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுப்பேற்றி விடும்போது, ஏய் அமைதியாக இருங்க எல்லாரும். நீங்கள்லாம் யார் அதிகமான அந்த ட்ராகன்ஸை அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் அந்த பட்டம் கிடைக்கும். ஐ மீன் ட்ராகன்ஸ் கூட சண்டை போடுற வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியாகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சரி நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆக்சுவலி ஹீரோவோட குறிக்கோள் என்னென்னா இந்த மாதிரி அந்த ட்ராகனே அடிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவனோட உண்மையான குறிக்கோள். ஆனால் வந்து யாருமே இதை கேட்கறதுக்காக இல்லை. ஸோ அப்படியே அந்த ட்ராகனை வரும்போது நான் தான் பாரு நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு தவளைக்கு ரெக்க முளைச்ச மாதிரி ஒரு ட்ராகன் வருது. அது போட்டு எல்லா கல்லையும் முழுகிட்டு அப்படியே நெருப்பு விட ஆரம்பிச்சிருது. எல்லா ரெக்கையும் முழுகிட்டு ரெக்க விட ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படிப்பட்ட ட்ராகன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி எல்லாத்தையும் முழுகும்போது தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல ஒழிச்சிக்கிறான். ஸோ அப்படியே வந்து பண்ணும்போது எப்படி நம்ம ஹீரோவுக்கு வந்து பண்ணும்போது அப்படியே தொடலான்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம காபரை காப்பாற்றிடுறாரு. அப்படியே அது உள்ளே போடும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹிக்கப்பும் வந்து அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அந்த இடத்துல போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் வியூ மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் போக முடியல. எப்படியோ அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதை ஒரு வால் அப்படியே வளைஞ்சிட்றான். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கும் பண்ணுறானுங்க. என்னென்னா ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரெக்கை இருக்காது. ஆனால் ரெக்கை இருக்கிற மாதிரி வரையவான். ஆனால் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெக்கை இல்லாத மாதிரி கட்டுவாங்க. ஸோ அது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன் அந்த ட்ராயிங்கில். ஸோ அப்படியே வந்து இந்த புக்கில் ட்ராகன்ஸை பற்றி எல்லா வகையான ட்ராகன்ஸை பற்றியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க யார் ரொம்ப சக்தியானவங்கன்ட்டு. இதெல்லாம் யாரா எடுத்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அதை விட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் யார் பாப்பான்ட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே அந்த புக்கு திறந்து பார்க்குறான். நிறையா வகையான ட்ராகன்ஸ் இருக்குது. ஒன்று ஆசிட கக்கும், இன்னொன்று வந்து அப்படியே அது கல்லோட மாதிரி இருக்கும், இன்னொன்று கண் வச்சு ட்ராகன் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ட்ராகன்ஸ் இருக்குது. ஆனால் நைட் ஃபியூரியை மட்டும் பற்றி போடவே இல்லை. அவனும் லாஸ்ட் பேஜை திருப்பி பார்க்குறான். அப்போ தான் வந்து அவனுக்கு நைட் ஃபியூரியை பற்றி தெரியுது. இங்கே அதுக்கான வரைபடம் கூட எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அவன் வந்து போகிறான். ஆனால் ஒன்றே ஒன்று போட்டிருக்கு, நைட் ஃபியூரியை பார்த்தா ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை பற்றி பயன்படுத்துகிற விஷயமான போடும்போது இப்போ பாருங்கள் உங்களுக்கே அந்த ட்ராயிங்கை பார்த்தா தெரியும். ஒரு ரெக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு உடஞ்சது வந்து லெஃப்ட் ரெக்கை. ஆனால் வந்து இவங்க ரைட்டு கலரில் ரைட்டாக வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை சொல்கிறேன். இந்த அப்படியே வந்து கட் பண்ணி காமிக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அந்த ட்ராகன்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அப்படியே நிறையா செம்மையான சீன் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல இது நேச்சர் லவர்ஸ்க்கான ஒரு படம்ட்டு. ஸோ செம்மையாக சிஜிஐ பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அப்படியே ஒரு இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல நிறையா புகை இருக்குது. ஸோ அப்படியே வந்து அந்த ட்ராகன்ஸ்லாம் இவங்களாம் அடிக்க வரும்போது ஓடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டே ஓடுறான். ஓடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணியை பாய்க்குது. என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு விஷயம்லாம் நடக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் ட்ரைனிங் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே வந்து மீன் எடுத்துக்கிட்டு வரான். ஸோ அப்படியே மீன் எடுத்து நம்ம அந்த ட்ராகனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனுக்கு மீனை அப்படியே கொடுக்குறான். அதுவும் நல்லா லொபுக்கு 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 அப்படி சாப்பிடுது. இது செம்ம பாட்டு மாதிரி இருக்குல்ல, லொபுக்கு லொபுக்கு. ஸோ ஓகே, அதை அப்படியே வந்து அப்படி வாயை நீட்டி அப்படியே அதை சாப்பிடுது. அப்படியே நம்ம அதுவும் அப்படியே தின்னு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் வந்து இப்படி ஒரு சாப்பாட்டு மூட்டையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். லைக் ஃபூ பண்ணா ஓகே. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து அப்படியே அந்த மீனெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கையில் காட்டும்போது இதை நான் சாப்பிடணுமா, சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பச்சையாக ஒரு மீனை சாப்பிட்றான். அதுவும் கன்றாவே தான் இருக்குது. ஆனால் அதையும் தின்றாங்க. அப்படியே வந்து இவங்க 2 பேரும் இடைப்பெரியா நண்பர்களாகிடுறாங்க. அப்படியே வந்து
கையை நீட்டி அப்படியே பண்ணலான்னு பார்த்தா அது அடிக்கிற மாதிரியே வருது. இவன் அப்படியே டூத் வரைய ரொம்ப நல்லா வரையும் போது ஏய் நானும் வரைவேன் எனக்கும் வரைய தெரியும்னு சொல்லிட்டு அவன் குச்சி வச்சு வரைஞ்சான். ஆனால் இது ஒரு மரத்தையே பேர்ந்து எடுத்துக்கிட்டு ஏதோ ஹிக்கப்பை வரையன்னு சொல்லிட்டு கன்றாவே அன்னத்தை வரையுது. ஆனால் வந்து அதையும் ஹிக்கப் ரொம்ப அருமையாக ரசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து அதை தொடலான்னு வரும்போது அதுவும் மூஞ்சி திருப்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் தரையை திருப்பிக்கிட்டு அப்படியே கையை அது மேலே வைக்கும்போது அதுவே கைக்கிட்ட வந்து அப்படியே தான் மூச்சியை வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் வந்து அவன் வந்து அதுக்கு தேவையான ஒரு ரெக்கை அதை வந்து சும்மா இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான ரெக்கையை அவன் காபரோட அந்த இடத்துலேருந்தே அவன் அடிக்கிறான். ஏன்னா கொஞ்சம் வருஷமாக அவன் வேலை பார்த்தான்ல. ஸோ அதுக்காகவே அவனுக்கு தெரிஞ்ச வித்தைகளை வச்சு இவனும் அந்த ரெக்கையை ரெடி பண்ணுறான். ஸோ அப்படி ரெக்கையை ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த நைட் ஃபியூரி கிட்டே போய் கொடுக்குறான். அப்படியே ஃபஸ்ட்டு அவனை மீன் சாப்பிட்டு வச்சு அதுக்கப்புறமா அந்த ரெக்கையை போடுறான். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறான். ஆக்சுவலி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் வரைஞ்ச ட்ராயிங்க்கும் இப்போ அவன் மாட்டினதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நான் தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு அது சுத்தமாக வந்து என்னன்னே தெரில. பட் அது உண்மையாக இருந்ததுன்னா நீங்களே ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ அப்படியே திருப்பி அவனை மீன் சாப்பிட்டு வச்சு இல்லை வேணாம் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தா ஏதோ ஒரு மீன் அது. ஸோ அதை வச்சு தான் பண்ணுறான். அப்புறம் வந்து ஸோ இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறான். ஓகே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அதை உடச்சிக்கிட்டு ஒரு ட்ராகன் வருது. இப்போது நிறைய ட்ராகன்ஸாக அப்படியே விதவிதமாக நம்ம காபர் வந்து அனுப்பிச்சி விட்றான். ஸோ காபர் அப்படியே அனுப்பிச்சி விடும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை தான் போட்டு எல்லாத்தையும் பொழக்குது. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சண்டையில் வர முடியும்னு சொல்லிட்டு ஹையான மார்க் எடுத்தாலும் நம்ம ஹீரோக்கு கவலையே இல்லை. என்ன தான் கவலையே இல்லை. ஏன்னா வந்து அவனுக்கு ட்ராகனை கொல்லணும்னு ஒரு ஆசையே கிடையாது. ஸோ அதனால அவனுக்கு கவலையும் இல்லை. ஸோ வந்து நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்னடா பண்ணுற நீ ஒரு ட்ராகனையுமே கொல்ல மாட்டேற எதுக்குலாம் இந்த ட்ரெயினிங் வந்து தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து திட்டுறா. மூச்சு வாங்க திட்டுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பார்வையை பார்க்குறான். அப்புறம் வந்து எல்லோரும் வாங்க போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங்கை கஷ்டப்பட்டு எடுக்க ஆரம்பிக்கிறா. இது ஏதோ பெரிய ஹெட் மாதிரி. ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராகன் புகையில் வருது. அப்புறம் இங்கே புகையை மூட்டிக்கிட்டு ஒரு ட்ராகன் வருது. இது அடிக்கலாம் செய்யாது. ஆனால் புகையை மூட்டி அந்த மாதிரி வந்து அதை புகை மூட்டிக்கிட்டே வரதுனால அவனுக்கும் வந்து சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் அவனும் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த ட்ராகன்ஸில் கொல்றதுக்கு அவனால் முடியாது அப்படின்றது தான் அவனோட குறிக்கோள். ஸோ அவனால் கூடாது அப்படின்றதுனால அவன் கொல்லவும் மாட்டான். ஆனால் அவன் ட்ரிக்கை வச்சு அதெல்லாம் பயன்படுத்தி என்ன வேணால் பண்ணுவான். ஸோ பின்னாடி போன்னு சொல்லி அதுவும் பின்னாடி போகுது. எப்படி அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாயிடுது. ஸோ வந்து இந்த மாதிரி ஐயோ எப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து பண்ணுறான். ஸோ அப்படியே அதை விரட்டி அப்படியே அனுப்பும்போது எல்லாம் இந்த மீனால் தான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம நைட் ஃபியூரிக்கு வந்து இந்த மாதிரி இதை கொடுப்பான்ல அந்த மீனை கொடுக்கும்போது அது பயந்துரும்ல அதனால தான் நடக்குது. இது எப்படா பண்ண சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவளுக்கும் ஒரு சின்ன டவுட் வருது இவன் எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா நம்ம நைட் ஃபியூரியும் கிளம்புறாங்க ஒரு புது ரக்கையை போட்டுக்கிட்டு. ஸோ அவனுக்கு அந்த ஒரு கார்டனில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த இதை வச்சு போகிறான். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அதுக்காக அந்த ஃப்ராக் மாதிரி இருக்க அந்த பூச்சியை அதை வச்சு பண்ணுறா. எப்படி அடிச்சிடுது எப்படா பண்ணுற சொல்கிறடே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த நைட் ஃபியூரியை வச்சு பண்ணுறான். ஸோ அதை தூங்க வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதையும் அப்படியே தடை விட்டு தூங்க வச்சிடறான். ஸோ இப்படி எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறான். சூரிய ஒளிச்சு வருது அதை பூனை மாதிரி இதுவும் அப்படியே போகுது. இப்படியே பூனை தானே அது. ஸோ அப்படியே வந்து இங்கே ஒரு சின்ன இது இருக்கும்போது அதை உள்ளே தள்ளிடுறான். ஸோ அப்படியே வந்து இப்படி அதெல்லாம் வந்து நான் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படா இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே சூனியக்காரியம் இது ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போடுவாங்க. எப்படி சீரியல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த மோஸ்ட் பிரச்சனை நடக்கத்தான் போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த இடத்துல நான் ஹீரோயினுக்கும் செம ஷாக்கு. அப்படியே வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வரா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் போகிறதுனால எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நைட் ஃபியூரியை வச்சு அவன் எதையோ பறக்கிறத பார்க்குறான். ஸோ இது அவளும் வந்து நம்ம நைட் ஃபியூரியை பார்க்குறதுக்காக அவனும் போகிறான். அது என்ன ட்ராகன் அவளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே வந்து நம்ம அப்படியே நம்ம ஹீரோவை தொடர்ந்துட்டு வரும்போது பார்த்தா அவள் கண்டுபிடிச்சிட்றா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ செம அதிர்ச்சியாக பார்க்கும்போது தான் தெரியுது. இதை நான் எப்படி ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மிரட்டுறான். ஆனால் தயவுசெஞ்சு சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
டேய் நான் சொல்லிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அவனை பயன்படுத்தும் போது தயவு செஞ்சு வேணாம். சரி தயவு செஞ்சு 2 பேரும் சண்டையை போடாதீங்க, நான் சொல்கிறேன் டூத்லெஸ் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது இவன் பூனை மாதிரி அடங்கிடுது. இதை பாரு, இது எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுற அப்படி கேட்கும்போது இது வந்து நான் பெட்டாக வளர்க்குறேன், நீ ஒரு வைக்கிங், அதுவும் தலைவரோட பையன், நீ எப்படி ஒரு டிராகனை பெட்டாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கும்போது அது வந்து அது 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 இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசி அவனும் ஓடி போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஆனால் இவ கேட்க அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினே அப்படியே அந்த டிராகன் மேலே ஏற்றிக்கிட்டு அவனும் வந்து அவளை எடுத்துக்கிட்டு போகிறான். அவளுக்கும் செம சாக்கு, டே எங்கடா கடத்திக்கிட்டு போகிறீங்க, டே விட்டுருங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் மேகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவள் அடங்கிடுறா. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவளுக்கு அந்த மேகம்லாம் பிடிக்குது. நீ இவளை வச்சு கண்ட்ரோல்லாம் பண்ணுற, ஆனால் இது உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுலாம் சரி நான் சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரைட் போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவனை திறந்துக்கிட்டு நிறைய ட்ராகன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா மொட்டை ட்ராகன் குடும்பம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் பின்னோக்கி போகிறாங்க. அது ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால அதை அப்படியே பின்தொடர்ந்து இவங்களும் போகும்போது பார்த்தா ஆடு அதெல்லாம் அந்த ட்ராகன்ஸ்லாம் தூக்கிட்டு போகுது. இந்த ட்ராகன் மேலே தான் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே அந்த ட்ராகன் கிட்டே போகும்போது பெரிய வாழ்க்கை மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போகிறாங்க எல்லா ட்ராகன்ஸும். அப்படியே போயிட்டு இவங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லா ட்ராகனையும் வந்து ஏதோ ஒரு விஷயம் மலை போல் ஒரு ஏதோ பெரிய மலை மாதிரி ஒரு இது தின்னுது எல்லா ட்ராகன்ஸையும். அது கொடுக்குறதையும் தின்னுது, கொடுக்காதவங்களையும் தின்னுது. ஸோ அப்படியே வந்து எல்லா ட்ராகன்ஸையும் தின்னுனா பதறடிச்சிட்டு வருது. இந்த இடத்துல அவங்களும் கிளம்பி ஓடுறாங்க. எல்லாமே பதறடிச்சிட்டு ஓடும்போது இவங்களுக்கும் ஒரே ஷாக், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்களும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்து அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தில் எப்படி சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே லேண்ட் ஆகி வந்து கேட்குறாங்க. ஹீரோயினை வந்து இதெல்லாம் சொல்லாமல் தான் ரொம்பவே வந்து மோசமான நிலைமைக்கு வந்துடும், தயவு செஞ்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போகிறான். நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்காக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து இவன்கிட்ட அப்படியே பேசுகிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தயவுசெய்து சொல்லாத, நான் பெட்டாக வளர்க்குற ட்ராகன் எல்லாரையும் கொண்டு வருவான் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் ஃபேரிக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து இவனும் அங்கேருந்து கிளம்புறா. ரைட்டு நம்ம 2 பேரும் ஜோடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு போகிறான். காலையிலேயே வந்து காட்டும் போது எது என் பையனா அப்படின்னு சொல்லும்போது காபர் வந்து இந்த மாதிரி என்னப்பா உன் பையன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், நிறையா ட்ராகன்ஸை அவுட் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கான், நீ என்னன்னா உன் பையன் கோலன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவன் பையனை பார்த்து அப்படியே பாராட்டுறாங்க. நான் மறக்காமல் கழுவி ஊற்றுறேன், இந்த ஊர் பாராட்டுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காபர்கிட்ட கேட்கும்போது எல்லா ட்ராகன்ஸையும் அவுட் பண்ணி டாப்பில் இருக்கிறதே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை பற்றி புகண்டு பேசுகிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் இந்த மாதிரி சூனியக்காரிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி அந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது என் பையன்தான் விடுனாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமாதி செய்யுது. எப்படியோ வந்து அவனும் அந்த சூனியக்காரி சொன்னது கேட்டு வாவ், அப்போ உடனே அந்த டேஞ்சரஸான அந்த டிராகன் கூட என் பையனை சண்டை போட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகனே நீ ஒரு வெற்றியாளன்டா, நீ தாண்டா ஒரு சாம்பியன், நீ ஒரு வைக்கிங் எனக்கு நல்லா தெரியும்டா, அப்போ இருந்த அந்த தைரியத்தை நீ விட்டுட்டு இப்போ முடிச்சிருக்கடா, நீலாம் என்ன மாதிரி ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரும் பாராட்டிட்டு போடுறாரு. கண்டுபிடிக்காதயா வயிறு தொப்பை இடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செம காட்டிப்படுறான். ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி சரி நீ என்ன பண்ணுற, நாளைக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ராகனுக்கு கூட நீ சண்டை போட போகிற, அதை அடக்கலைன்னா அவ்வளோதான், நீ எல்லோரும் அடக்கியிருக்க, இதை அடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஒரு தொப்பையை போட்டு அவனுக்கு கொடுக்குறான். ஸோ அப்படியே சொல்லிட்டு நைட் ஃபீரியை பார்த்துட்டு அவனும் பண்ணுறான். எப்படி எங்கள் அப்பா கிட்டே நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அப்படியே காலையில் மக்களே என் பையன் செலக்ட் ஆனவன், அவன் எல்லா ட்ராகனையும் தோக்கடிச்சிட்டான், இந்த ட்ராகனை மட்டும் தோக்கடிக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து கத்துனாடி. எல்லோரும் கோஷம் போடுறாங்க, ஹே ஹிக்கப்புன்ட்டு. ஸோ இவனை வந்து சரி நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நிற்கும்போது கதவை அப்படியே பேத்துக்கிட்டு அப்படியே நெருப்பை விட்டுக்கிட்டு ஒரு ட்ராகன் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஃபயர் ட்ராகனு.
வந்து ஒரு பயங்கரமான ட்ராகன் அப்படின்றனால எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கும் செம்ம இதுவாகிடுது. நம்ம ஹீரோ வந்து பயப்படுறான், எப்படிதான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து சரி நம்ம அவன் வந்து அவனோட தலைக்கவசம் எல்லாத்தையும் வந்து அவன் அப்படியே கீழே போட்டு நம்ம டூத்லெஸ்க்கு வந்து எப்படி கை வைக்கிறானோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் அடங்குற மாதிரி வருது. டேய் என்னடா பண்ணுற, நீ ஒரு வைக்கிங், அதெல்லாம் அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் அடங்கலாம் அப்படின்னு வரும்போது அவர் கையில் இருக்க கோடாரை வச்சு ஒரு தட்டும் போது அந்த இது டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு விட ஆரம்பிச்சிருது அந்த ஃபயர் ட்ராகனு. அப்படியே அந்த ஃபயர் ட்ராகனை எல்லாத்தையும் அடிக்கும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் பார்த்துக்கிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம டூத்லெஸ் அதுக்கு வந்து எல்லாமே கேட்டுருது. நம்ம டூத்லெஸ்க்கு இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே மலையேறி வருது. அப்படியே வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து அப்படியே வந்து தாவி சும்மா அது கூட சண்டை போட்டு அடக்குறது. அதை பிடிச்சி அடின்னு நினச்சி என் ஃப்ரெண்டே வா அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே தட்டிடுது. இப்போ இங்கே இந்த டூத்லெஸ் நைட் ஃபியூரியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அடிச்சிடுச்சு. எப்படி ஒரு ரேரான ட்ராகன் திடீர்னு எல்லாம் முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்குது. நைட் ஃபியூரியா பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிடிக்க சொல்லிடுறது. பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ட்ராகனை அப்படியே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹிக்கப்போட அப்பா வந்து அப்படியே பிடிச்சிருது. ஆனால் அதை பிடிச்சி அப்படியே நெருப்ப காக்கலான்னு வரும்போது வேணாம் விட்டுரு அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அடங்கிடுது. அப்புறம் வந்து எல்லாரும் அது ஒன்று சேர்ந்து பிடிச்சிட்றாங்க. ஏன்டா விட்டுருந்தானே சொன்னேன், இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாவமான பார்வை பார்க்குது. என்னை இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹிக்கப்பும் அழுகுறான். ஸோ அப்படியே இந்த மாதிரி ஏன் அப்பா இப்படி அவனை பிடிச்சிங்க, இப்படி ட்ராகன்லாம் பிடிக்கிறது தப்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து ஒரு பெரிய ட்ராகன் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது டேய் எனக்கு எல்லாம் தெரியும், நீ அவனை பண்ணது தப்பு, நீ எல்லாம் என் பண்ணனே பையனே கிடையாது தான், போடா அந்த ட்ராகனை அடக்கிற வழியை போராட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமக்கெடு போயிட்டு அந்த இடத்த விட்டு நீ எல்லாம் என் மகடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் போகிறாரு. அப்படியே வந்து இவர் கடுப்பாயிட்டே போகும்போதே உன்னாலலாம் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் போயிடுறாரு. இவனும் வந்து அந்த ட்ராகனை பிடிக்கிறதுக்காக திருப்பி போட்டில் போகிறாரு. இவனும் வந்து ஒரு பெரிய மாலை மேலே உட்காந்துட்டு டேய் நீ ரொம்ப வித்தியாசம் தான், நானும் அதான் சொல்கிறேன், நீ ரொம்ப வித்தியாசமானவன், அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப எங்களை விட வித்தியாசமானவன். ஏன்னா நீ வந்து நிறைய ட்ராகனை அடக்கியிருக்க, அண்ட் அதே மாதிரி நீ ஒரு நைட் ஃபெரின்ற ரேரான ட்ராகனே பிடிச்சி வச்சிருக்க. ட்ராகனை கொல்லணுன்றது உன்னோட எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அங்கேயிருந்து போகிறான். அப்படியே வந்து இவங்க வந்து அவனோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் இவனும் போயிட்டு ட்ராகனை அடக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ நம்ம நைட் ஃபெரிக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா ட்ராகனையும் ஒவ்வொருத்தனுக்கும் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ எல்லோரும் அப்படியே வந்து ஒரு கூட்டமாக திரட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் அப்படின்ற இவன் வந்து பண்ணுறான். ஸோ இவன் தான் வெளிப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம நைட் ஃபீரியை வச்சு தான் போகிறாங்க. ஸோ டூத்லெஸ் வந்து இந்த மாதிரி வழிகாட்டுறாங்க, இந்த இடம் தானே, ஆமாம் இந்த இடத்துக்கு போவோம், அடிப்போம், கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இந்த இடத்துல வந்து எப்படியும் நான் தான் அவனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய வாழ்க்கைக்கு மாதிரி வரும்போது எல்லா ட்ராகனும் அங்கே பறக்குது. என்ன நடக்கிறது, என்ன கொழுப்ப சரவணன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே மழையை பற்றி இந்த மழை மாதிரியே ஒரு இது வருது. ஆக்சுவலி சின்ன பசங்களுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டனும் கொஞ்சம் பயங்கரமாக இதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு ட்ராகனை மட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராகன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து. ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ராகன் அப்படின்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நெருக்கெல்லாம் கக்கிட்டுக்கு. ஸோ எப்படியாவது அவன் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவரும் ஒரு கல் மாதிரி இருக்குல்ல அதை அப்படியே அனுப்புகிறாரு. ஸோ அந்த கல் மாதிரி இருக்கிறத அனுப்பிட்டு அந்த ட்ராகனுக்கு கடுப்பாகுது. ஸோ அது ஏதோ ஒரு இது மாதிரி விடுது. எப்படியா நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராகன்ஸ் அப்படியே திரட்டி கூட்டிகிட்டு வரான். அப்போ தான் வந்து எல்லோரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை திரட்டி அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது என்ன நடக்குது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அப்படி போ, நீ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டு இந்த மாதிரி அவனும் சண்டைக்குள்ளே இறங்கிடுறான். ஸோ அப்படி இறங்கினவன் அந்த ரெட்டத்தலை ட்ராகனு, அப்புறம் இந்த நெருப்பு கக்கிற ட்ராகனு, இதில் எல்லா ட்ராகனும் வந்து அப்படியே போட்டு தள்ளுறதுக்காக அப்படியே நிற்கும்போது நம்ம ஹீரோ வந்து டூத்லெஸ் எங்கே அப்படின்னு பார்க்குறான். அந்த போட்டில் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஸோ நான் போட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, நம்ம நிக்கால் இருக்கான்ல, அந்த நிக்காலை வந்து அப்படியே வந்து நம்ம நிக்கு வந்து அந்த ட்ராகனோட ஒரு கண்ணை அடிக்கிறான். ஸோ அப்படியே அது போட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சரி போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூத்லெஸ்ஸை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் போகிறான். ஸோ அப்படி ஹீரோ வந்து இறங்குறான். நம்ம ஹீரோ அதில் போட்டில் இறங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு எடுக்கிறான். சாரி, ஒரு வேளை நான் நிறையா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா அப்படி தான் வந்துச்சு. சாரிக்கே இந்த இடத்துல நம்ம நைட் ஃபியூரியும் வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம கீழே விழும்போது இப்போ பார்த்தீங்களா. ஸோ அப்படி கீழே விழும்போது நம்ம ஹீரோ காப்பாற்றலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோவோட அப்பா அவர் வந்து நீ வெளில போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை அவுத்து விட்டு அப்படியே சொல்லிட்டு அதை அப்படியே மேலே ஏற்றி விட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறதே. ஸோ என்னை மன்னிச்சிடு, நான் ஒரு மனுஷனாகவே இது வரைக்கும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது இல்லை. நான் இது வரைக்கும் ட்ராகனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஓ, நீ வைக்கிங் இனத்துக்கே ஒரு பெரிய பெருமையை சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லும்போது சரிப்பா, நான் கண்டிப்பாக வைக்கிங் இனத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு அவனும் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். ஸோ அப்படியே கிளம்பி வடு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை செம்மையான ஃபைட் நடக்குது. ஸோ இந்த ஃபைட் செம்ம காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே இந்த ஃபைட் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேலே அதை கூட்டிகிட்டு போகிறான். மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் அவனை கண்டிப்பாக பிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் எடுத்து வந்து மீன் தோணுதுக்கிட்டே வரும்போது அதோட ஒரு ரெக்கை அதெல்லாம் இருக்கும்ல, அது ரெக்கை இருந்தால் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டையாக போட்டுக்கிட்டு வரான். அப்போ தான் அந்த ஓட்டையால் அது கீழே வரும், பறக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஓட்டையாக போட்டுக்கிட்டு வரும்போது கடைசியில் அவன் நினச்ச ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டையாக போட்டிருப்பான்ல. ஸோ அப்படி அந்த ஓட்டையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே அடித்து அது பறக்கலாம் அப்படின்னு வருது. ஸோ திரும்பி வந்து அது வாயிலேருந்து அதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது வாயிலேருந்து அந்த நெருப்பு கட்டும்போதே நம்ம நைட் ஃபியூரியை வச்சு அந்த ட்ராகனை முக்குறான். ஸோ அது அப்படியே வாயில் போயிட்டு அது வெடித்து செதற பார்க்குது. ஸோ பறக்க முடியல. ஸோ செதற போது அப்படியே செதறிடுச்சு, பிளாஸ்ட் ஆகிடுச்சு அந்த ட்ராகனே. ஸோ அப்படி ஒரு ட்ரிக்கியான ஃபைட்டை முடிக்கிறான் அவன். ஸோ அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அதை வந்து அவன் சமாளிச்சிட்டான். ஸோ அப்படியே வந்து நம்ம ஹீரோவை வந்து நைட் ஃபியூரியை சந்தோஷமாக பார்க்கும்போது அதோட வால் ஒன்று நம்ம ஹீரோவை அடிச்சிருச்சு. ஸோ அப்படியே அவன் கீழே விழ ஆரம்பிச்சிடறான். ஸோ கீழே விழுந்து அவன் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மலாம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நைட் ஃபியூரியும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோ நடக்குதுன்னு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா என்ன நடந்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்து நம்மளுக்கு காமிக்க மாட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டாங்க, என் பையன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம நைட் ஃபியூரியும் வந்து அடிபட்டு ரொம்ப சோகமாக கிடக்குது. என்னாச்சு நைட் ஃபியூரி அப்படின்னு கேட்கும்போது அதுவும் சோகமாக இருக்கிறதுனால இறந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ தான் காட்டு நம்ம நைட் ஃபியூரி வந்து எப்படியும் பாதுகாப்பாக தான் கொண்டு வந்துருக்கு. என் பையன் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 2 மாதம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஹீரோ முழிச்சிட்றான். ஸோ அப்படியே முழிச்சதுக்கப்புறம் நம்ம நைட் ஃபியூரியை பார்க்குறான். ஸோ நைட் ஃபியூரி வந்து பார்த்தா அவன் இறக்கும்போது அவனோட அந்த லெஃப்ட் கால் உடஞ்சிருக்கு. ஸோ லெஃப்ட் கால் இவனுக்கு உடஞ்சிருக்கு அண்ட் லெஃப்ட்டு விங்கு இதுக்கும் உடஞ்சிருக்கு. ஸோ என்ன ஒரு கனெக்ஷன். இவங்க 2 பேரும் அப்படியே கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் போகும்போது பார்த்தா ஊரே ட்ராகனால் பறந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. என்னடா இது சந்தோஷமாக இருக்கானுங்க, கொல்லணும்னு நினச்சவங்க இப்போது சொகுசாக விளாடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவும் இதை கட்டி பிடிச்சி பார்த்தா
என் மகனை நீ அந்த ரெட் இடத்த சமாளிச்சுட்ட, நீ என் மகனை நிரூபிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸும் கலாய்ச்சிட்டு நான் போகும்போது, ஆமாம் உனக்கு தான் நைட் சீரியல் இருக்கானே உன் காலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது அப்படியே இவனை கட்டிப்பிடிச்சி அப்படியே பாராட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினே வராங்க. ஸோ ஹீரோயினி வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு அடி கொடுக்குறாங்க. ஏன் அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்துருக்கு, நான் சென்சார் பண்ணிட்டேன், அது என்னன்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரக்க இதாக அது நைட் ஃபியூரிக்கு மாட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை டூத்லெஸ்க்கு மாட்டி விட சொல்லிடுறான். ஸோ டூத்லெஸ் நைட் ஃபியூரி மாற்றி விட சொல்லிப்பேன். ஸோ அதை கண்டுக்காதீங்க, ஏன்னா அது அப்படி தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு ஒர்க் பண்ண 2 பேர் ஒரு நியூ சேனல் வச்சுருக்காங்க. அது என்ன சேனல்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ பாய்.